ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம். தாய்மொழியால் இணைவோம், தாய்மொழியை வளர்ப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நமது சேனல் ஆன்மீக பதிவில் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் என்னும் நூலில் உள்ள அனைத்து பாடல்களையும் தெளிவான மற்றும் இயல்பான விளக்கமுடன் மூலமும் உரையுமாக மாணிக்க வாசகரின் திருவாசகம் என்ற தலைப்பில் அளித்து வருகிறோம். இதனை ஆன்மீக அன்பர்களாகிய நீங்கள் கேட்டு சிவனருள் பெற்று இறைபலன் பெற வேண்டியும், மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பதிவிற்கு லைக் மற்றும் ஷேர் செய்தும், அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன். வாருங்கள், ஆன்மீக பதிவில் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் அறிவோம், அறிந்து தெளிவோம், தெளிந்து சிவன் அருள் பெறுவோம். ஓம் நம சிவாய. திருவாசகம் என்பது சைவ சமய கடவுளான சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு ஆகும். இதனை இயற்றியவர் மாணிக்க வாசகர். பன்னிரு சைவ சமய திருமுறைகளில் திருவாசகம் 8ஆம் திருமுறையாக உள்ளது. திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது மூதுரை. பக்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்ட திருவாசக பாடல்கள் தமிழில் சிறந்த இலக்கியங்களின் வரிசையில் வைத்து எண்ணப்படுகின்றன. திருவாசகத்தில் 51 பதிகங்கள் உள்ளன. இவற்றுள் மொத்தம் 658 பாடல்கள் அடங்கியுள்ளன. இந்நூலில் 38 சிவத்தலங்கள் பாடப்பெற்றுள்ளன. சிவபுராணம், கீர்த்தி திருவகவல், திருவண்ட பகுதி, போற்றி திருவகவல் என்னும் 4 பெரும் பகுதிகள் இதில் உள்ளன. இவற்றை தொடர்ந்து திருச்சதகம் 100 பாடல்களும், நீத்தல் விண்ணப்பம் 50 பாடல்களையும், திருவெம்பாவை 20 பாடல்களையும், திருவம்மானை 20 பாடல்களையும் கொண்டது. திருப்பொற்சொன்னம் முதல் திரு உந்தியார் வரையுள்ள 6 பகுதிகள் 20 பாடல்களை கொண்டுள்ளன. மற்றவை 10 பாடல்களை கொண்ட பதிகங்களாக உள்ளன. நம சிவாய என்னும் 5 எழுத்தில் திருவாசகம் தொடங்குகிறது. முதல் பதிகத்தில் 6 இடங்களில் வாழ்க என முடியும். 2வது பதிகத்தில் 5 இடங்களில் வெல்க என முடியும். 3வது பதிகத்தில் 8 இடங்களில் போற்றி என முடியும். இவ்வாறு 6, 5, 8 என அமைந்திருப்பது திருவாசகத்தின் 658 பாடல்களை குறிக்கிறது. 32வது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என பாடியிருப்பார். இது மாணிக்க வாசகர் 32வது வயதில் முக்தி அடைந்ததை சூட்சுமமாக குறிக்கும். திருவாசகத்தின் 18வது வரியான அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்பது படிப்பவர் அனைவரையும் உருக்குவதாக இருக்கும். மாணிக்க வாசகரின் இந்நூலினை பல சமயத்தவரும் புகழ்ந்துள்ளனர். திருவாசகம் மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என கையொப்பம் இடப்பட்டதாக கூறப்படுகிறது. தமிழில் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்னும் பழமொழியும் உள்ளது. மனிதன் தெய்வத்திடம் கூறியது திருவாசகம், தெய்வம் மனிதனுக்கு கூறியது கீதை, மனிதன் மனிதர்களுக்கு கூறியது திருக்குறள் என்ற ஒரு மூதுரையும் தமிழில் உள்ளது. 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையான திருமந்திரம் சிறப்புடையது. ஆனால் அதைவிட சிறப்புடையதும் சிகரமுமானது திருவாசகமே. இந்நூல் மனிதனின் உள்ளத்தில் புகுந்துள்ள சிற்றியல்புகள், அவற்றை களையும் முறைகள், இறையாகிய பரம்பொருளை நாடுகிறவர்கள் பெற வேண்டிய பேரியல்புகள், அவற்றை வளர்க்கும் முறைகள், அருள் வேட்கை கொள்ளல், அருளை பெறல், அதில் ஆழ்ந்து தோய்தல், இறைவனை காணல், அவனோடு தொடர்பு கொள்ளல், அவனிடமிருந்து பெற வேண்டியதை பெறுதல், பக்தியை பெருக்குதல், அது இறைபக்தியாக வடிவெடுத்தல், இறையுடன் இரண்டர கலத்தல் ஆகியவற்றை முறையாக கூறுகிறது. இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த திருவாசக பாடலை நாமும் அறிவோம். சிவபுராணம் 2 மூலமும் உரையும்.
நமசிவாய. திருச்சிற்றம்பலம். பிறப்பருக்கும் பிஞ்சகன்றன் பெய்கழல்கள் வெல்க, புறந்தார்க்கு சேயோன்றன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவார் உண்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. இதில் பிஞ்சகன் என்றால் சிவன் கொல்பவன் என்று பொருளாகும். பேய்கழல்கள் என்றால் வீர கழல்களை அணிந்த திருவடிகள் என்றாகும். சேயோன் என்றால் தொலைவில் இருப்பவன் என்று பொருள்படும். சீரோன் என்றால் சிவம் செம்பொருள் ஆகும். இதன் உரை என்று பார்த்தால், பிறப்பு இறப்புக்கிடையே வினைகளின் பயனாய் உழலும் சம்சார சாகரத்தை அழிக்கும் வீர கழல் அணிந்த சிவனார் திருவடிகள் வெற்றி பெறுக. உலகின் பால் பற்று வைத்து மீண்டும் மீண்டும் பிறந்து துன்புறுவோர் சிவனின் பால் பற்று வைத்தால் பிறவி பிணி நீங்கி அழிவற்ற சிவபதவி பெற முடியும். தன்னை வணங்காது தள்ளி இருப்பவர்களை தானும் கண்டுகொள்ளாது மிக தள்ளியே இருப்பவனது பொலிவு பெற்ற திருவடிகளுக்கு வெற்றி வாய்க்கட்டும். தன்னை விரும்பி ஏற்பவர்களையே குழந்தை விரும்பி ஏற்றுக்கொள்ளும். தெய்வமும் அப்படித்தான். நாம் நமக்குள் இருக்கும் தெய்வத்தை காணாமல் வெளியே தேடிக்கொண்டிருப்பதால் அது புறப்பொருளாய் நமக்கு தோன்றுகிறது. கை கூப்பி வணங்குவோர் தம் வாழ்வில் களிப்பூட்டும் இறைவன் திருவடிகள் வெற்றி பெறுக. சிரம் தாழ்த்தி வணங்குவோரை ஆன்மீகத்தின் சிகரத்துக்கே கொண்டு செல்வோனது சிறந்த திருவடிகள் வெற்றி பெறுக. அவனது திட்டம் இனிதே நிறைவேறுக. மழைநீர் தான் சாரும் மண்ணின் நிறத்தை பெறும். மனிதர்கள் தாம் இருக்கும் இடத்தை பொறுத்து பண்பில் மாற்றம் கொள்வார்கள். நல்லார் இணக்கம் மகிழ்ச்சி அளிப்பது போல் இறைவனின் கூட்டுறவு இன்பம் அளிக்கிறது. தன்னை சரணடைந்தோரை கரை சேர்ப்பது இறைவனின் திட்டம். அவன் கட்டாயம் உங்களை காப்பாற்றுவான். அவனிடம் உங்களை ஒப்புவித்துக் கொள்ளுங்கள். நமசிவாய். திருச்சிற்றம்பலம். தமிழ் அன்பர்களே, நண்பர்களே, ஆன்மீக பதிவில் இன்று மாணிக்க வாசகரின் திருவாசகம் என்ற தலைப்பில் திருவாசக பாடலை விளக்கமுடன் மூலமும் உரையுமாக தங்களுக்காக அளித்ததில் நான் பெருமை கொள்கிறேன். மேலும் இப்பதிவில் அளிக்கப்பட்ட திருவாசகம் மூலமும் உரையும் யான் அறிந்து கொண்டவை. யான் அறிந்த இந்த திருவாசகம் பற்றி நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே இப்பதிவில் அளித்துள்ளேன். யான் அளித்த இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் மிகவும் நம்புகிறேன். இப்பதிவு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு பயன்பட்டால் அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியே. வாழ்க வளமுடன். சர்வம் சிவமயம். இறையருள் பெறுவோம். இன்பமாய் வாழ்வோம். அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே, நண்பர்களே, இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கனிந்த நன்றி. மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும், இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி. அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தமிழ் யூடியூப் சேனல்.